இந்த நடைபயணம் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. காஞ்சி மாநகரம், இதற்கு பெரிய வரலாறு இருக்கிறது. அதை பற்றி மணிக்கணக்கில் நாம் பேசிக்கொண்டே இருக்கலாம். மன்னர்கள் காலத்திலிருந்து அதன் பின்பு இந்த மண்ணிலே பிறந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள், இப்படியெல்லாம் பெரிய நீண்ட வரலாறு இருக்கிறது. அண்ணா பெயரை சொல்லி ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற திமுக, அதற்கு எள்ளளவும் சம்பந்தம் கிடையாது, அருகதை கிடையாது. திமுக அண்ணா பெயரை சொல்வதற்கு தகுதி இழந்து விட்டது. அண்ணாவுடைய கொள்கைகளை ஒன்றை கூட திமுக கடைபிடிக்கவில்லை. அண்ணா அவர்கள் கடைபிடித்த முக்கிய கொள்கை பூரண மதுவிலக்கு. பூரண மதுவிலக்கு. இந்த மண்ணிலே பிறந்த அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு சாராயம் கூட இருக்கக்கூடாது என்று அவர் உயிர் வாழ்கின்ற வரை அதை நிறைவேற்றினார்கள். அதன் பின்புதான் வந்தவர்கள் எல்லாம் மதுவை திறந்துவிட்டு இன்று தமிழ்நாடு என்று சொன்னாலே அது சாராய நாடு, கஞ்சா நாடாக மாற்றியவர்கள் இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுக. இந்த நடைபயணத்தினுடைய நோக்கம் உங்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும். இந்திய அரசியல் சாசனம், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, நமக்கு பல உரிமைகளை கொடுத்திருக்கிறது. அதில் 10 உரிமைகளை அதை தேர்வு செய்து இந்த 10 உரிமைகளும் தமிழக அரசு தமிழக மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இந்த நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். இது ஏதோ விளம்பரத்துக்காக, அரசியலுக்காக அல்லது ஓட்டுக்காக நான் இங்கே வரவில்லை. இங்கே வந்த காரணம் உங்களுடைய உரிமைகள், குழந்தைகளுடைய உரிமைகள், பெண்களுடைய உரிமைகள், மாணவர்களுடைய உரிமைகள், நெசவாளர்களுடைய உரிமைகள், தொழிலாளர்களுடைய உரிமைகள், விவசாயிகளுடைய உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்ற நோக்கம் உங்களுக்கு எல்லாம் உரிமை நம்முடைய அரசியல் சாசனத்தில் இருக்கிறது. ஆனால் இன்று காலையிலே ஒரு செய்தி, உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி மரியாதைக்குரிய திரு கவாய் அவர்கள் காஷ்மீரிலே பேசினார்கள். என்ன பேசினார் தெரியுமா? நம்முடைய நடைபயணத்தின் நோக்கத்தை தான் அவர் பேசியிருக்கின்றார். அதாவது என்னன்னா, இந்த நடைபயணத்தை பத்தி பேசல, அந்த நடைபயணத்தின் நோக்கத்தை பற்றி பேசியிருக்கின்றார். அதாவது மக்களுக்கு அவர்களுடைய உரிமைகளை பற்றி விழிப்புணர்வு இல்லை என்றால் அப்படிப்பட்ட உரிமைகள் மக்கள் பெற முடியாது, மக்களுக்கு அந்த உரிமைகளே தேவையில்லை என்று பேசியிருக்கின்றார். மக்கள் உங்களுக்கு தெரியணும், அந்த உரிமை உங்களுக்கு உரிமை என்னவென்று உங்களுக்கு தெரிந்தால்தான் அதை நீங்கள் அரசிடம் தட்டி கேட்க முடியும். காரணம், அது உங்களுடைய உரிமை, கொடுப்பது அரசினுடைய கடமை. It is your right to ask. It is their duty to fulfill. அதைத்தான் சொல்ல இங்கே வருகை தந்திருக்கின்றேன். அதில் நான் ஒரு 10 உரிமைகளை எடுத்திருக்கிறேன், முக்கியமான உரிமைகள். இந்த 10 உங்க வாழ்க்கையை தலைகீழா மாற்றும். ஆனால் அதை நீங்கள் தான் கேட்கணும். இது ஏன் இது என் உரிமை, எனக்கு குடியா, அதட்டி கேட்கணும். நீங்க தைரியமா கேட்கணும், நம்பிக்கையோட கேட்கணும். கேட்பீங்களா? கேட்டாதான் கிடைக்கும், கேட்டாதான் கிடைக்கும். அதுவும் திமுக கிட்ட அவ்வளவுதான். எதை பார்த்தாலும் கொள்ளடிக்கிற திமுக, எதை பார்த்தாலும் கொள்ளடிக்கிற திமுக. கொள்ளையோ கொள்ளை. முதல்ல மண்ணை கொள்ளடிச்சாங்க, அப்புறம் மணலை கொள்ளடிச்சாங்க, அப்புறம் மலையை கொள்ளடிச்சாங்க, இப்போ கிட்னியை கொள்ளடிக்கிறானுங்க. மனுஷனுக்கு கூட பாதுகாப்பு கிடையாது. அங்க எங்கேயாவது ஏமாந்தோடனே பிடிச்சி கிட்னியை அடிச்சு எடுத்துட்டு வெளியில கூட்டு போய் வித்துட்டு அதையும் பணமாக்கிட்டு இருக்காங்க திமுக காரங்க. எதையும் விட்டு வைக்கிறது கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் சாராயம் ஒரு பக்கம், சந்துகடை ஒரு பக்கம், டாஸ்மார்க் சாராயம் ஒரு பக்கம், கள்ள சாராயம் ஒரு பக்கம், எல்லாத்தோட மோசம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள். கஞ்சா, கஞ்சா ஸ்டாம்பு, கஞ்சா சாக்லேட்டு, கஞ்சா ஆயில், எண்ணெய், மாத்திரை, காக்கெயின், அபின், ஹெராயின், இதெல்லாம்
அமெரிக்காவில் தான் விற்பாங்க இந்த போதைப் பொருள். ஆனா இப்ப அமெரிக்காவோட அதிகமா விற்கிறது தமிழ்நாட்டில் தான். காரணம் யாரு? யாரு காரணம்? திமுக, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இதற்கு நேரடி காரணம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான். பகிரங்கமா நான் சொல்லுவேன். ஏன்னா அவருக்கு கீழ்தான் தமிழ்நாட்டில் காவல்துறை இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அவர் தானே காரணம். காவல்துறை தெரியாம யாராவது ஒரு கஞ்சா போட்டுல எங்கேயா விற்க முடியுமா? முடியாது. கரெக்டா தெரியும் அவங்களுக்கு எங்க விற்கிறான், யார் விற்கிறான்னு தெரியும். ஆனா அவங்க காவல்துறை இன்னைக்கு சுதந்திரமா செயல்பட முடியல. அரசாங்கம் கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க, ஆளுங்கட்சி கட்டுப்பாட்டில் இருக்கு, ஆளுங்கட்சி மாவட்ட செயலாளர் கட்டுப்பாட்டில் இருக்கு. யாராவது காவல்துறை போய் பிடிச்சாங்கன்னா உடனே போன் வருது மாவட்ட செயலாளர், ஏங்க நம்ம ஆளுங்க விட்டுடுங்க. நடந்துட்டு இந்த சாதிக் ஃபரூக்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாதிக் ஃபரூக் இவர் வந்து திமுகவுடைய நிர்வாகி. ஒரு 6 மாதம் 10 மாதத்துக்கு முன்பு பல செய்திகள் வந்தது. சாதிக் ஃபரூக்கை பிடிச்சாங்க. எதுக்கு பிடிச்சாங்க? ஏன்னா போதை பொருள் வித்தாருன்னு பிடிச்சாங்க. எவ்வளவு தெரியுமா போதை பொருள் வித்தாங்கன்னு பிடிச்சாங்க? எவ்வளோ? ஒரு 1 கோடி, 2 கோடி, எவ்வளோ? 9,000, 3000 கோடி. 3000 கோடி போதை பொருள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, டெல்லியில், பாம்பேல, வெளிநாட்டில், இலங்கையில், ஆஸ்திரேலியா. இது மேலோட்டமா பார்த்தாங்கன்னா 3000 கோடின்னு சொல்றாங்க. இந்த சாதிக் ஃபரூக் திமுகவுடைய நிர்வாகி. எத்தனையோ சினிமா படம் எடுத்திருக்கிறாரு, பிரபலமானவர். ஆனா காலங்காலமா இவர் போதை பொருட்கள் வித்துட்டு இருக்கிறாரு. மேலோட்டமா 3000 கோடி போதை பொருள்னா அப்போ தமிழ்நாட்டில் பார்த்துங்க எந்த நிலையில இருக்குன்னு பார்த்துங்க. கேடு கெட்டது. மதுவை குடிச்சா கூட வீட்டுக்கு வந்தா தெரியும், நாத்தடிக்கும், ஓ குடிச்சிட்டு வந்தான்னு தெரியும். ஆனா போதை பொருள் தெரியாது. தெரியறதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் ஆகும் அவங்க அப்பா அம்மாவுக்கு. அவன் மாட்டம் மாத்திரையை போட்டுப்பான், இல்லாட்டி அந்த கஞ்சா ஆயில் இருக்கு, ஸ்டாம்ப் இருக்கு, எதாவது போட்டுக்கிட்டு உள்ள வருவான், அப்படியே படுத்துன்னு இருப்பான். 2 வருஷத்துக்கு அப்புறம் அவன் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு. எப்ப தெரிஞ்சது? முடிஞ்சு போச்சு. பணத்துக்காக இந்த திமுக காரங்க என்ன வேணா செய்வாங்க. அதனால்தான் நான் சொல்றேன், மீண்டும் இவர்கள் வரக்கூடாது, வர விடக்கூடாது. நீங்கள் மீண்டும் வந்துட்டாங்கன்னா நாசமா போய் நாசமாயிடுச்சு. உங்க பிள்ளை குட்டிங்க ஞாபகம் வச்சுக்குங்க. தமிழக மக்களே, உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ஞாபகம் வச்சுக்குங்க. நீங்க ஒரு முறை இந்த தவறை செய்தீர்கள். கடந்த சட்டமன்ற தேர்தலில் தவறு செய்தீர்கள். இந்த திமுகவை நீங்கள் ஆட்சிக்கு கொண்டு வந்தீர்கள். இந்த தவறை மீண்டும் தயவு செய்து செய்யாதீர்கள். யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை விட யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று நீங்கள் முடிவு செய்யுங்கள். அதுதான் முக்கியம். இவங்க வேணும்னு விட இவங்க வேண்டாம். இவங்க வேண்டாம். கொலைகாரன், கொள்ளக்காரன், மோசடி செய்கிறவன், ஏமாத்துறவன். இதெல்லாம் யாருக்கு பொருந்தும்? திமுகவுக்கு பொருந்தும். திமுகவுக்கு பொருந்தும். சிந்தித்து பாருங்கள். இந்த 10 உரிமைகள், சமூக நீதிக்கான உரிமை, ரைட் டு சோஷியல் ஜஸ்டிஸ், இதுதான் அடித்தளமே. சுயமரியாதையுடன் நாம் வாழ வேண்டும் என்றால் நமக்கு சமூக நீதி வர வேண்டும், நாம் பெற்றாக வேண்டும். இதுதானே அடித்தளமே. நம்ம வாழ்க்கையினுடைய அடித்தளமே என்ன? எவ்வளவு காலமா அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு அடித்தளத்தில் வாழ்ந்து கொண்டிருப்போம் மக்கள். இது எல்லா சமுதாயத்துக்கும் சார்ந்தும். ஏதோ ஒரு சமுதாய பிரச்சனை கிடையாது சமூக நீதி என்று. இது எல்லா பட்டியலின மக்களுக்கு பொருந்தும், யாதவ சமுதாயத்துக்கு பொருந்தும், மீனவர்களுக்கு பொருந்தும், மலைக்கோரவர்களுக்கு பொருந்தும், சலவை தொழிலாளர் பொருந்தும், முடி திருத்துகின்ற சமுதாய வன்னியர்கள் உள்ளிட்ட அத்தனை சமுதாயங்களுக்கும் சமூக நீதி வேண்டும். காரணம், சமூகத்தில் பாதாளத்தில் இருக்கின்ற இந்த சமுதாயங்கள் முன்னுக்கு வந்து, அதுதான் சமூக நீதி. இதற்கு அடித்தளம் என்ன வேணும்?
மக்கள், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமுதாய மக்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று தெரியணும். எந்த நிலையில் இன்று இருக்கின்றார்கள் என்று தெரிவதற்கு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அது சர்வே பண்ணணும், கணக்கெடுப்பு நடத்தணும். அது கணக்கு எடுத்தால்தான் தெரியும். இப்ப எந்த கணக்கு வச்சு தெரியுமா இன்னைக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறாங்க? எந்த கணக்கு வச்சு தெரியுமா கொடுக்கறாங்க? 1931 எப்போ வெள்ளக்காரன் காலத்துல எடுத்த கணக்கெடுப்பு வச்சுதான் இன்னைக்கு இடஒதுக்கீடு இந்தியாவில் கொடுத்துட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டில் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. வெக்கக்கேடு, இதெல்லாம் வெக்கக்கேடு. அதே நேரத்தில் இந்தியாவிலே பல மாநிலங்களில், தெலுங்கானா மாநிலம், கர்நாடகா மாநிலம், பீகார் மாநிலத்தில் கணக்கெடுப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடித்து இடஒதுக்கீடு அதிகப்படுத்தி நலத்திட்டங்களை கொடுத்து தேவையானவர்களுக்கு கடன் உதவி செய்து, தேவையானவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்து, தேவையானவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி இதையெல்லாம் செய்திருக்கின்றார்கள். எப்படி செஞ்சாங்கன்னா கணக்கெடுப்பு நடத்தினார். அப்பதானே தெரியும். தெரியாமலே நீங்க ஒரு நிர்வாகம் செய்யறீங்க. இது ஒரு நிர்வாகமையா? இது ஒரு ஆட்சியா? வெக்கக்கேடியா? கேட்டா முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட போய் கேட்டா, ஜாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் நடத்துங்கள் முதலமைச்சர் அவர்களே. கர்நாடகாவில் நடத்தி முடிச்சுட்டாங்க, தெலுங்கானாவில் முடிச்சுட்டாங்க, பீகாரில் முடிச்சுட்டாங்க, ஆந்திராவில் நடத்திட்டு இருக்கிறாங்க, ஒரிசாவில் நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி நாடாளுமன்றத்தில் 2008 ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இந்திய புள்ளியியல் விவரம் சேகரிப்பு சட்டம் 2008. அந்த சட்டத்தின் கீழ் தான் இந்த துணை மாநிலத்தில் நடத்தினாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே நீங்களும் நடத்துங்கன்னு நம்ம எம்எல்ஏ எல்லாம் போய் கேட்டாங்க. அதுக்கு பதில் என்ன தெரியுமா சொன்னார் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ள? எனக்கு அதிகாரம் இல்லைங்க. தமிழ்நாடு அரசுக்கு, இன்னைக்கு திமுக அரசுக்கு அதிகாரம் இல்லை. கணக்கெடுப்பு நடத்த எங்களுக்கு அதிகாரம் இல்லை. மத்திய அரசு தான் கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், மாநில அரசு எடுத்துவதற்கு அதிகாரம் இல்லை என்று ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடி பொய்யை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ள பேசியிருக்கிறார் என்றால் இது சாதாரண பொய் கிடையாது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் திமுகவும் சமூக நீதியுடைய விரோதிகள். எங்க வேணா அடிச்சு பேசலாம். ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, பிறகு எந்த சட்டத்தின் கீழ், எந்த அதிகாரத்தின் கீழ் தெலுங்கானா, கர்நாடகா, ஆந்திரா, ஒரிசா, பீகார்ல எடுத்து முடிச்சுட்டாங்க, எடுத்துட்டு இருக்கிறாங்க? ஏன் தமிழ்நாடு இந்தியாவில் தானே இருக்கு? இல்ல தமிழ்நாடு ஜப்பான்ல இருக்கா, சைனாவில் இருக்கா? எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு எப்படி நீங்க சொல்றீங்க? எந்த அடிப்படையில் சொல்றீங்க? இப்போ உதாரணம் நான் சொல்றேன். பட்டியலின மக்கள் இருக்கிறாங்க. பட்டியலின மக்களுக்கு தமிழ்நாட்டில் 18 விழுக்காடு இடஒதுக்கீடு, அதை 20 விழுக்காடாக உயர்த்த வேண்டும் என்று பாட்டாளி கட்சியுடைய கோரிக்கை அது. ஆனால் இந்த 18 விழுக்காட்டில் உட்பிரிவுகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? 78 சமூகங்கள் உட்பிரிவு, பட்டியலின சமூகத்தில் உட்பிரிவில் இருக்கு 78 சமூகங்கள். இந்த 78 சமூகத்தில் 8 சமூகம் தான் அந்த 18%ல 15% எடுத்துட்டு போறாங்க. மீதி 70 சமூகங்கள் மீதி இருக்கிற 3% தான் வாங்கிட்டு போறாங்க. அதனால்தான் இது யாரு கிடைக்கல, யாரு கிடைச்சது? எம்பிசியில கிட்டத்தட்ட 115 சமுதாயங்கள் இருக்கிறது. அந்த 115 சமுதாயத்தில் யார் அதிகமா எடுத்துட்டு போறா, யாருக்கு சரியான கிடைக்கல, யாருக்கு சுத்தமா கிடைக்கல. பிசியில 30% இருக்கு. இந்த பிசியில 30%ல யாருக்கு கிடைக்கல, யாருக்கு சுமாரா கிடைக்குது, யார் அதிகமா கிடைக்குது? இந்த கணக்கெடுப்புலாம் நடத்தினாதான் சமூக நீதி கிடைக்கும். கிடைக்காதவங்களுக்கு கொடுக்கணும்னா தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியே ஆகணும். சட்டம் இருக்கிறது, அதிகாரம் இருக்குது, எல்லாம் இருக்கு. ஆனா இருந்தோம் இல்லை என்று பொய் சொல்லிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? தூங்குறவங்களை எழுப்பலாம், ஆனா தூங்குற போன்ற நடிப்பவங்களை எழுப்ப முடியாது. ஸ்டாலின் அவர்கள் தூங்குவது போல் நடித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த நடிப்பெல்லாம் இன்னொரு 4 மாசம் தான். என்னம்மா 4 மாசம் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு அனுப்புகின்ற நேரம். 2வது, வன்முறை இல்லா வாழ்வுக்கான மகளிர் உரிமை, விமென்ஸ் ரைட் டு லிவ் ஃப்ரீ ஃப்ரம் வயலன்ஸ். வயலன்ஸ்னா என்ன? வன்முறை. தமிழ்நாட்டில் பெண்கள் வன்முறை இல்லா வாழ்வுக்கான உரிமை,
அவங்க வாழ்க்கையில எந்த வகை வன்முறை, அவங்க வீட்டுக்குள்ள வன்முறை, வீட்டுக்கு வெளியிலும் வன்முறை. வீட்டுக்குள்ள வன்முறைனா என்ன? அவங்க வீட்டுக்காரன் குடிச்சிட்டு வந்து அடிக்கிறது, அதுவும் ஒரு வகை வன்முறை. வீட்டுக்கு வெளியில வன்முறை, ரோட்ல போறப்போ மற்றவங்க இவங்களை பைய பிடிச்சி சீண்டுறது, இழுக்கிறது, இல்ல பாலியல் வன்கொடுமைகள். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. எத்தனையோ சம்பவங்கள் வாரம் வாரம் எங்கேயாவது ஒரு ஊர்ல பார்த்தா 8 வயசு குழந்தை, 10 வயசு பெண் குழந்தை, 12 வயசு குழந்தைகளை பாலியல் பலாத்காரம், பாலியல் வன்கொடுமை செய்கின்ற படுபாவிங்க இவங்கெல்லாம், படுபாவிகள். காரணம், அதற்கேற்ற சூழலை தமிழ்நாட்டில் உருவாக்கி இருக்கிறது திமுக. திமுக கேட்டா நாங்க இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியுமா? எங்கேயோ அங்க ஒரு சம்பவம், இங்க ஒரு சம்பவம் சொல்றாங்க. ஏன் இந்த சூழலை நீ உருவாக்குன? எதுக்கியா நீ மதுவை விற்கிற? எதுக்கியா நீ கஞ்சா விற்க விட்டுட்ட? எதுக்கியா நீ போதை பொருட்கள் சரளமா வித்துட்டு இருக்கிறாங்க, அதை கட்டுப்படுத்த முடியல? காரணம் நீதானே, அதிகாரம் வச்சிருக்கீங்களா நீங்க. நீங்க கட்டுப்படுத்தினா இந்த சம்பவம் எல்லாம் ஒண்ணு கூட வந்திருக்காது. அதுதான் நாங்க இந்த உரிமையை நாங்க கேட்கிறோம். கொடுங்கயா, பெண்களுக்கு இந்த உரிமையை கொடுங்க. ஆனா அதுக்கு பதிலா 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அது பெருமையா பேசுறாங்க. வேற சுதந்திரம் அடைஞ்சு 78 ஆண்டுகள் ஆகிறதுயா. 78 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னும் அந்த 1000 ரூபாய் கொடுத்து, பெரிய பணம் 1000 ரூபாய் கொடுத்து அப்படி பெண்கள் வாழ்க்கையில் அப்படி ஒளியேற்றுறாங்களா திமுக? வெக்கக்கேடு, இதெல்லாம் வெக்கக்கேடியா. 1000 ரூபாய் யாரும் கேட்கலையா? 1000 ரூபாய் எந்த பெண்ணும் தமிழ்நாட்டில் கேட்கல. கேட்கறது என்ன? நிம்மதியான வாழ்க்கை, சாராயம் இல்லாத வாழ்க்கை, மது போதை பொருட்கள் இல்லாத வாழ்க்கையை தான் கேட்கிறாங்க பெண்கள். நீ கொடுக்குற 1000 ரூபாய் யாருக்கும் வேணாம். பெண்கள் எல்லாம் சுயமரியாதை வாழணும்னு எதிர்பார்க்கிறாங்க. அவளுக்கு நல்ல ஒரு சூழலை, வாழ்கின்ற சூழலை உருவாக்குங்கள். இதற்கு அப்புறம் நிறைய இருக்கு. ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட், ரைட் டு ஃபார்மிங், ஃபுட், ரைட் டு டெவலப்மெண்ட், ரைட் டு பப்ளிக் சர்வீசஸ், ரைட் டு ஹெல்த் அண்ட் எஜுகேஷன், ரைட் டு பி ஃப்ரீ ஃப்ரம் ஆல்கஹால் அண்ட் ட்ரக் ஹார்ம், ரைட் டு சஸ்டைனபிள் அர்பன் டெவலப்மெண்ட், ரைட் டு ஹெல்தி என்வாயன்மெண்ட். இதெல்லாம் ஒன்னும் பேசுறது எப்படியாவது 1 மணி நேரம் ஆகும். அடுத்தது ஸ்ரீபெரும்புத்தூர் போனோம். நான் சொல்றேன், நான் இல்ல இரு சொல்றேன், பேசுறேன்டா. அதாவது இந்த காஞ்சிபுரம் மாநகரம் எவ்வளோ பெருமைகள் கொண்ட மாநகரம். 1921 நகராட்சியா அறிவித்த மாநகரம். எப்போ? 1921 104 ஆண்டுகளுக்கு முன்பே நகராட்சியா அறிவித்த ஒரு நகரம் இந்த காஞ்சி மாநகரம். ஆனால் இன்னைக்கு இப்போ 4 ஆண்டுகளுக்கு முன்பு இது மாநகராட்சி அறிவிச்சிருக்காங்க. ஆனா பேரூராட்சிக்கு இருக்கிற அடிப்படை வசதி கூட காஞ்சி மாநகராட்சிக்கு இல்லை இன்னைக்கு. அதாவது வாஷிங்டன் அவர் பேரை பயன்படுத்தி அவருக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் அந்த நகரத்தை உருவாக்கினார்கள். ஆனா இங்க காஞ்சிபுரம், அண்ணா பிறந்த மண் இந்த மண், அண்ணா வாழ்ந்த மண் இந்த மண், அண்ணா பேருச்சுதான் திமுக ஆட்சிக்கு வராங்க. அந்த அடிப்படையிலாவது அண்ணா பிறந்த மண்ணு, அண்ணா வாழ்ந்த மண் இந்த மண்ணு, அப்படிப்பட்ட இந்த மண்ணு, இந்த நகரத்தை அடிப்படை வசதிகளாவது கொடுக்கலாமே திமுகவில். உண்மையிலே அண்ணாவுக்கு அவங்க மரியாதை கொடுத்தாங்கன்னா இதெல்லாம் செஞ்சிருக்கலாமே. அண்ணாவை பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை, எதை பத்தியும் கவலை இல்லை. காசு, பணம், துட்டு, மணி மணி இதுதான். இன்னைக்கு காலையில நெசவாளர்கள் இந்த பகுதியில் அவர்கள் காலங்காலமாக பரம்பரையாக நெசவு தொழில், கைத்தறி, பட்டு நகரம் ஒரு காலத்துல காஞ்சிபுரம் இன்னைக்கு தான் இருக்கு. நான் போய் கிட்டத்தட்ட ஒரு
4-5 வீட்டுக்குள்ள நான் போய் பார்த்தேன். ஒவ்வொரு வீட்லயும் ஒரு தறி. எனக்கு இன்னைக்கு போய் பார்த்தது எனக்கே ஒரு ஐ ஓபனர் தான். இதுக்கு முன்பு நான் வந்து இந்த லுங்கி தறி தான் பார்த்திருக்கிறேன். இன்னைக்கு தான் போய் பட்டு தறி எப்படி செய்யறாங்கன்னு போய் பார்த்தா எனக்கு கண்ணெல்லாம் தண்ணி வந்துடுச்சு. அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ சிரமப்பட்டு காலையில 6 மணில இருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும் அது நின்னுகிட்டு உட்கார்றது. நின்னுட்டே 2 பெடல் இருக்கு காலில், கையில இந்த கை அந்த கை, 2 கையும் 2 காலும் அப்படியே குனிஞ்சி வேலை செய்யணும். 12 மணி நேரம் 13 மணி நேரம் இந்த பட்டை ஒரு புடவையாக்கி, பட்டு புடவையாக்கி, அந்த ஒரு பட்டு புடவை செய்யறதுக்கு 10 நாள் 12 நாள் 15 நாள் கஷ்டப்பட்டு செய்யறாங்க. அந்த தறியுடைய வயசு கேட்டா அது 40 வருஷம். இது பரம்பரை பரம்பரையா. இது என்னை பொறுத்த வரைக்கும் தொழில் ஒண்ணு, ஆனால் அதுக்கு மேலே ஒரு கலையா நம்ம பார்க்கணும். இந்த கலையை நம்ம இழக்க கூடாதியா. இந்த கலை உலகத்துல வேற எங்கேயும் கிடையாது, நம்ம ஊர்ல தான் இருக்கு. அதுவும் காஞ்சிபுரத்துல இருக்கு இந்த கலை பட்டு. ஆனா இதை கெடுக்கின்ற வகையில எந்திரம் மூலமாக பட்டு புடவைகள் சைனாவிலிருந்து புடவைகளா இம்போர்ட் பண்ணி இதையெல்லாம் தடுக்க துப்பில்லாத திமுக அரசு, துப்பில்லாத திமுக அரசு. இது நம்முடைய கலை, தமிழனுடைய பாரம்பரியம், இது தொழில். எனக்கு முன்பு பேசினார் இல்ல ரவி, 5 லட்சம் பேர் இருந்தாங்க, இன்னைக்கு கிட்டத்தட்ட 2000, 3000, 4000 பேர் தான் இருக்கிறாங்க. 30,000 கூட்டுறவு சொசைட்டி இருந்தது, இப்ப இன்னைக்கு 10,000 தான் இருக்கு. அந்த 10,000த்துல கிட்டத்தட்ட ஒரு 200, 300 தான் இயங்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு எவ்வளவு வலி, எவ்வளவு கஷ்டம். இப்ப பார்த்தா நான் போனது 5 வீட்டுக்கு போனேன், 5 வீடும் ஓடு வீடு. கூரை போறதுக்கு கூட அவங்களுக்கு பணம் இல்லை. அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு புடவையை நெய்றாங்கன்னா அது கிட்டத்தட்ட 10-15 நாள் ஆகுது. அவங்க எவ்வளவு வருது தெரியுமா? ஒரு பட்டு புடவைக்கு 5,000 ரூபாய், 7,000 ரூபாய். அந்த 5,000 ரூபாய் 7,000 ரூபாய் எப்ப வருதுன்னா அது கையில வர மாட்டேது அந்த பணம். இப்ப பார்த்தா அது ஏடிஎம்ல போடுறானு. ஏடிஎம் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு? அது ஏடிஎம்க்கு இவங்க தான் நேரில் போகணும். என்னையா நினைச்சிட்டு இருக்கு, என்னையா பண்ணிட்டு இருக்கிறீங்க? இவ்வளவு கேவலமா பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த கூட்டுறவுன்னா அதுல அரசியல் நிறைய இருக்கு, அதுல லஞ்சம், அதுல காசு. ஒரு காலத்துல எல்லாம் பட்டும் தமிழ்நாட்டில் இருந்தது. இன்னும் சொல்ல போனா தர்மபுரினா 90% பட்டு தர்மபுரியில இந்த மல்பரி பட்டு. ஆனா அதுல லஞ்சம் கிஞ்சம் கேட்டு இப்ப எல்லாமே அங்க பெங்களூர்ல இருந்து வாங்கிட்டு வரான். எல்லாமே லஞ்சம், எல்லாமே நாசமா சாக்கடை ஆயிடுச்சு. ஆட்சி தமிழ்நாட்டை சாக்கடை ஆயிடுச்சு. நெசவாளர்களுக்கு 2015-16 மாற்ற முன்னேற்ற அன்புமணி பிரச்சாரம் வந்தேன். இங்க இந்த நகரத்துக்கு வந்தேன், அன்னைக்கு வந்தேன். அப்போ நெசவு சங்கங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 100 பேர் அழைச்சு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் பேசுறது. சொல்லுங்க உங்க பிரச்சனையை சொல்லுங்க. அவ்வளோ பிரச்சனைகள் சொன்னார்கள். அப்ப நான் சொன்னேன், எனக்கு ஓட்டு போடுங்க, நான் ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டு காலத்திற்குள் உங்கள் அத்துணை பிரச்சனையும் நான் தீர்க்கின்றேன், இல்லையே நான் பதவி விலகுவேன் என்று கைப்பட எழுதி கொடுத்து ஒரு பாண்ட் ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தேன். ஆனால் அன்னைக்கு சொன்ன பிரச்சனை இன்னும் அப்படியே தான் இருக்கு. அன்னைக்கு நான் சொன்னது என்ன? நெசவாளர்களுக்கு முத்தரப்பு பேச்சு. இப்ப கூட்டுறவு அதுல வந்து பிக்ஸ் பண்ணிருக்கிறாங்க ஒரு பிரைஸ், ஆனால் தனியார் கிட்ட கொடுக்கிறாங்க பாரு. கடை வியாபாரிகள், இடை வியாபாரிகள், நெசவாளர்கள், இவங்க 3 பேர் பேசி ஆண்டுதோறும் நெசவாளர்களுக்கு 10 விழுக்காடு ஊதியத்தை அதிகமாக வைக்க வேண்டும். ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் 10%. 10% தான் ஒண்ணுமே இல்லையா? போனஸ், ஊதிய உயர்வு, இது ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா இந்த கடையெல்லாம் எவ்வளவு தெரியுமா விற்கிறாங்க பட்டு போடுவ? எவ்வளோ? இவங்க கிட்ட வாங்குறாங்க. இவங்க கிட்ட 20,000 ரூபாய் வித்தாங்கன்னா 2 லட்சம். இங்க சென்னையில் 5 லட்சம். அதுவும் நான் கேட்கிறேன். இப்ப இந்த காஞ்சியில நல்ல பெரிய பெரிய கடைகள்லாம் வந்திருக்கு. பிரகாஷ், பாபுஷா, அதாவது இப்போ பில் கேட்ஸ் இருக்கிறாரு.
பில்கேட்ஸ் வந்து உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரரா ஒரு காலத்துல இருந்தார். இப்போ 2வது 3வது பணக்காரா இருக்கார். அது பெருசா பேசல மக்கள். ஆனால் அவருடைய சொத்து 90% சொத்தை பொதுமக்களுக்கு எழுதி கொடுத்துட்டார். அதுதான் பெரிய விஷயம். இப்ப நான் பாபுஷா ஓனரா இருந்தேன்னு வச்சுங்க, என்னுடைய வருமானத்துல 10% நான் நெசவாளர் கொடுத்துருவேன். அவங்க வச்சுதானே நான் எனக்கு பேர் வந்திருக்குமா? அந்த மனநிலை வரணும். எனக்கு தெரியும், அவங்கள நல்லா தெரியும். நான் சொல்ல போறேன், இதுக்கப்புறம் சொல்றேன். நான் கொடுப்பாங்களா உமா? அவங்கள எல்லா கடையும் பெரிய பெரிய கடை வச்சிருக்கீங்களே, பாவம் இவங்க. அதாவது நான் ஒரு டாக்டர், எனக்கு தெரியும் நெசவாளர் எல்லாம் நின்றுட்டு இருந்தா வேரிகோஸ் வெயின்ஸ் வரும், முட்டி பிரச்சனை வரும், இந்த கை நரம்பு எல்லாமே பிரச்சனை வரும். அப்படி ஒரு அழகான ஒரு பட்டு புடவை கல்யாணத்துக்கு இந்த மாதிரி இந்த பட்டு புடவைனா எங்க உலகத்துல எங்க ஒரே ஒரு இடம் தான், மற்ற இடத்துல பண்றாங்க வேற வேற. இதெல்லாம் நாம் பாதுகாக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். பட்டு பூங்கான்னு நம்ம கோரிக்கை வச்சோம். எப்போ 2016 நான் தான் முதல்ல கோரிக்கை வச்சேன், பட்டு பூங்கா வேணும் கொண்டு வரல. அப்புறம் அறிவிச்சாங்க, அதுக்கப்புறம் கடந்த ஆட்சியில் கட்டினாங்க. இப்போ ஒண்ணுமே இல்லாமல் போயிடுச்சு, ஒண்ணுமே இல்லை. அதனால இதையெல்லாம் நிச்சயமாக எங்களுக்கு செய்ய வேண்டும் என்ற ஆதங்கம் எங்களிடம் இருக்கிறது. ஆனால் அதிகாரம் இல்லை. அதிகாரத்தை நீங்கள் எங்களுக்கு வழங்குங்கள். நிச்சயமாக இதை உணர்வுபூர்வமா உங்களுக்கு நாங்கள் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். உணர்வுபூர்வமா. இது விளம்பரத்துக்காக நான் சொல்லலை. நான் இதெல்லாம் ஏன்னா எனக்கு ஒன்று ஒவ்வொரு பிரச்சனையும் எடுத்தா உள்ள ஆராய்ந்து அது என்னென்ன அடித்தளம் அடிப்படை பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும். அதை தீர்க்க வேண்டும். இதுதான் பிரச்சனை, இதுதான் தீர்வு என்று எங்களுக்கு நன்றாக தெரியும். காலையில நத்தப்பேட்டைன்னு ஒரு ஏரி, வையாவூர் ஏரி, வையாவூர் ஏரி 2 ஏரியை போய் பார்த்துட்டு வந்தேன். நான் அந்த ஏரி பக்கம் போன உடனே என்னடா இவ்வளோ தண்ணி இருக்குடா ஏரியில், எனக்கே ஆச்சரியம். என்னடா என்ன பருவம் ஒன்றா இப்போ தான் ஆரம்பிச்சுது. பொதுவாக இப்போ தான் பருவம் ஆரம்பிச்சு இதுக்கு பிறகு தான் ஏரியில் தண்ணி வரும். அப்படியே அலை மோதுது, அப்படியே ஏரி முழுக்க தண்ணி இருக்குது. என்னன்னு போய் கிட்ட போய் பார்த்தா மூக்கு மூடிட்டேன். பச்சை கலர்ல தண்ணி இருக்குது, பச்சை கலர்ல தண்ணி இருக்குது. இது இந்த தண்ணி எங்கேயும் நான் பார்க்கல. அப்புறம் தான் அங்கே இருக்கிற பெண்கள் எல்லாம் சொன்னாங்க, ஊர் பக்கம் எல்லாம் சொன்னாங்க, ஐயா காஞ்சிபுரம் நகரத்தில் உள்ள கழிவு தினம் இதில் தான் விடுறாங்க, எங்கள் ஏரியில் விடுறாங்க ஐயா. இந்த ஏரியில் நாங்கள் காலங்காலமாக நாங்கள் குளித்தோம், இந்த தண்ணியை குடித்தோம், இதில் தான் நாங்கள் பூஜை பண்ணுவோம், இந்த தண்ணியை எங்களுக்கு சுற்றி எடுத்து இதை தான் நாங்கள் பயன்படுத்துவோம். ஆனால் இங்கே நாங்கள் தண்ணியை தொடக்கூட முடியல, எங்களால் தொடக்கூட முடியல. அவ்வளோ பெரிய ஏரி, 400 ஏக்கர் பரப்பளவு உள்ள ஏரி அது. இப்படி ஏரிகளை நாசப்படுத்தி கொண்டிருக்கின்ற திமுக ஆட்சி சாதாரண விஷயம் கிடையாது. 3 ஆண்டுகளுக்கு முன்பு பசுமை தீர்ப்பாயம் ஒரு தீர்ப்பை வழங்கினார்கள். இந்த நத்தப்பேட்டை ஏரியை பறவைகள் சரணாலயமாக அறிவியுங்கள், அதற்கு 29 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து சுத்தப்படுத்தி. ஏன்னா அந்த இன்னைக்கு பார்த்து நான் அந்த பறவைகள் ஆஸ்திரேலியா பெலிகன் இல்லை, அது ஃப்ளமிங்கோ, ஆஸ்திரேலியாவில் வந்து பிங்க் ஃப்ளமிங்கோ, அதெல்லாம் அப்படியே மொத்தமாக அப்படியே இவ்வளோ பெரிய பறவை எல்லாம் அப்படியே உட்காந்துட்டு அழகாக உட்காந்துட்டு. நானும் ஒரு ஃபோட்டோ பிடிச்சேன் அதை கேமராவில் வச்சு. நாளைக்கு தினகரனில் வருமா? ஏன்னா தினகரன் ஃபோட்டோகிராஃபர், அவர் கேமரா தான் பிடிச்சேன் நான். ஏன்னா எனக்கு எல்லாம் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், அந்த பறவைகள் எல்லாம் இயற்கை ரொம்ப பிடிக்கும். அப்படி அந்த ஏரியில் ஓரமாக இருக்குது. இதெல்லாம் நமக்கு வருமா, கிடைக்குமா? இதெல்லாம் சொத்து, இதெல்லாம் இயற்கை கொடுத்த வரம், நமக்கு வரம். இந்த வரத்தை நம்ம எப்படியாவது காப்பாற்றணும், பாதுகாக்கணும், வரத்தை பார்க்கணும். இதெல்லாம் சிந்தித்து பாருங்கள். ஏன்னா இப்போ நான் இங்கே வரப்போ இந்த ஏரி பேர் என்ன? பொன்னேரி. எவ்வளோ பெருசு அது? அதெல்லாம் பஸ் ஸ்டாண்ட் வருதா? முதல் போராளி நான் தானே இருப்பாங்க. இந்த ஏரியில் ஏரி தவிர
வேற ஏதாவது அங்கே ஏதாவது பண்ணாங்கன்னா முதல் போராளி நான் அங்கேயே நான் படுத்துட்டு இருப்பேன், உட்காந்துட்டு. என்னையா அதெல்லாம்? யாருக்குயா அதிகாரம் இருக்கு ஏரியெல்லாம் அழிக்கிறதுக்கு? யாரியா இவங்கெல்லாம்? கூறு இல்லாதவங்க தான் ஏரி அழிப்பாங்க, கூறு இல்லாதவங்க தான் அழிப்பாங்க. நான் டீசெண்டா சொல்றேன், அறிவு இல்லாதவங்க தான் ஏரி அழிப்பாருங்க. இதெல்லாம் ஏரி வெட்டது மன்னர்கள் வெட்டிட்டு போயிடும் ஏரிகள். இதெல்லாம் நமக்கு வரோம்யா, இதெல்லாம் வரும். இது நம்ம காப்பாற்றணும். ஏரி இருந்தா ஏன் மழை எவ்வளோ தண்ணி வந்தாலும் ஏரிக்கு போகும், இல்லை உங்கள் வீட்டுக்கு வரும் தண்ணி. ஏரியில் தண்ணி இருந்தாலே அவங்க வீட்டில் கிணத்துலையும் போர்லையும் தண்ணி ஏறும். அதை ஏரியை தூர்ந்துட்டு இதில் பஸ் ஸ்டாண்ட் கட்டி கலெக்டர் ஆஃபீஸ் கட்டிட்டு எஸ்பி ஆஃபீஸ் கட்டிட்டு போகிறதெல்லாம் அதெல்லாம் நிச்சயமாக அதை வர விட மாட்டோம். நம்ம ஏரி குளங்களை பாதுகாக்கணும். தமிழ்நாட்டில் 42,000 ஏரிகள் ஒரு காலத்தில் இருந்தது, மன்னர் ஆட்சி காலத்தில். இன்னைக்கு 15,000 ஏரி காணலை. அது போன்ற சட்டம் ஒன்று இருக்கு, இந்தியாவில் சட்டம் இருக்கிறது, வெட்லேண்ட் ஆக்ட். அதில் வெட்லேண்ட் ஆக்ட் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் 2017 கொண்டு வந்தாங்க. அதில் தமிழ்நாடு உள்ளிட்ட இந்தியாவில் உள்ள அனைத்து சதுப்பு நிலத்தில் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு. சதுப்பு நிலம்னா என்ன? ஏரி குளம் கண்மாய் கொட்டை எல்லாம் சேர்ந்து. ஏன்னா 26,000 வந்து 5 ஏக்கருக்கு மேலே இருக்கு, அதை பாதுகாக்கணும்னு. ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாடு அரசு ஒரே ஒரு சதுப்பு நிலம், ஒரே ஒரு வெட்லேண்டு கூட வரைவுரை செய்து அதில் நோட்டிஃபை பண்ணல. ஒன்று கூட 26,800 இருக்கு 5 ஏக்கருக்கு மேலே. ஆனால் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தோம், சட்டமும் வகுத்து ஒன்றுத்து கூட இவங்க பாதுகாப்பு கொடுக்கலன்னா என்னையா ஆட்சி, என்னையா நிர்வாகம்? எதுக்கையா நிர்வாகம் செய்றீங்க நீங்கள்லாம்? வெக்கக்கேடு, இதெல்லாம் வெக்கக்கேடு. ஏன்னா இந்த காஞ்சி மாவட்டம், செங்கல்பட்டு பிரிக்கப்படாத மாவட்டம், செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர், இது மூணும் சேர்ந்து ஒரு காலத்தில் ஏரி மாவட்டம். இந்தியா தமிழ்நாட்டிலே ஏரி மாவட்டம், இந்தியாவிலே ஏரி மாவட்டம் சொல்லலாம். 3000க்கு மேலே ஏரிகள், அவ்வளோ ஏரிகள் இதில். அப்புறம் 2 மாவட்டத்தை பிரிச்சுட்டாங்க, பிரித்து 3ஆக மாறிடுச்சு. இப்போது கிட்டத்தட்ட அதில் பார்த்தா 2000 ஏரி காணலை, 2000 ஏரிகள் காணலை. இதெல்லாம் நிச்சயமாக மாற்றி அமைக்க வேண்டும். நேரமாயிடுச்சா? சரி சரி. அது இல்லாமல் இப்போது பரந்தூர் விமான நிலையம், இந்த பரந்தூர் விமான நிலையம் கிட்டத்தட்ட 11 கிராமம், அதில் பெரிய பெரிய ஏரிகள், விவசாய நிலம். அன்னைக்கே நான் சொன்னேன், இந்த மாநாட்டிலையும் சொன்னேன், இந்த பொதுக்கூட்டிலையும் சொன்னேன். நான் திருப்போரூர் பக்கத்தில் சதுப்பு நிலம் இருக்குது, அரசு நிலம் இருக்குது, உப்பளம் இருக்குது, 5000-10,000 ஏக்கர் அங்கே இருக்குது. யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது. அங்கே போய் விமான நிலையத்தை கொண்டு பாங்க. பரந்தூரில் வேண்டாம். விவசாயம் மட்டும் இல்லை, அது எல்லாமே அங்கே நீர்பிடிப்பு பகுதிகள் எல்லாமே அங்கே இருக்கிறது. விவசாயிகள் அங்கே எத்தனையோ கிராமங்கள் அவங்க அடையாளத்தை இழப்பார்கள். நிச்சயமாக இங்கே பரந்தூரில் விமான நிலையம் அவசியம் கிடையாது, வர வேண்டாம். இங்கே விமான நிலையம் வேண்டும். சென்னைக்கு 2வது விமான நிலையம் வேண்டும், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இங்கே பரந்தூரில் வேண்டாம், மற்ற பகுதியெல்லாம் இருக்கு, அதை தேர்வு செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஆழமாக கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்தது இதெல்லாம் சிந்திங்க. அதனால தான் இந்த நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். ஆதரவு கொடுங்கள், இந்த நடைபயணத்துக்கு ஆதரவு கொடுங்கள். நான் மீண்டும் சொல்றேன், நான் இங்கே உங்ககிட்ட நான் ஓட்டு கேட்க வரல, உங்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வருகை தந்திருக்கின்றேன். அவேர்னஸ் ஆன் யுவர் ரைட்ஸ், எஸ்பெஷலி தி யங்ஸ்டர்ஸ், தி யூத். உங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு, படிச்சிங்க, வேலை இல்லை. சுற்றி இருக்கிற தொழிற்சாலைகளுக்கு அங்கே போய் கேட்டால் உங்களுக்கெல்லாம் இல்லைங்க, நாங்கள் ஆந்திரா, பீகார், தெலுங்கானாவிலேருந்து தான் நாங்கள் ஆள் எடுப்போம், உங்களுக்கெல்லாம் இல்லை அப்படின்னு எத்தனையோ ஃபேக்ட்ரியில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும். இந்த பொய் சொல்கிற திமுக, பொய்யா சொல்லி ஆட்சிக்கு வந்த திமுக, ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு பொய் வாக்குறுதி கொடுத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாட்டிலே ஒரு சட்டத்தை கொண்டு வருவோம், தமிழ்நாட்டில் உள்ள தொழில் நிறுவனங்களில் 75 விழுக்காடு வேலை வாய்ப்பு உள்ளூர் இளைஞர்களுக்கு கொடுப்போம் என்று சட்டத்தை கொண்டு வருவோம் என்ற ஒரு பொய்யை சொல்லி ஆட்சிக்கு வந்தது. அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை கொடுப்போம் ஆட்சிக்கு வந்தவுடன் என்ற ஒரு பொய்யை சொல்லி திமுக ஆட்சிக்கு வந்தது. மாதம் மின் கணக்கெடுப்போம் என்ற ஒரு பொய்யை சொல்லி ஆட்சிக்கு வந்தது திமுக அரசு. நீட்டு தேர்வை ஒரே வாரத்தில் ஒழிப்போம். எப்படியா?
எப்படிலாம் பொய் சொல்ல முடியுதுன்னு தெரியல. ஆட்சிக்கு வந்து ஒரே வாரத்தில் நீட்டை நாங்க எடுத்துடுவோமா, கிழிச்சானுங்க. 4.5 ஆண்டு ஆயிடுச்சு, 4.5 ஆண்டு ஆயிடுச்சு. அதான் படிப்படியா மது விலக்கு கொண்டு வருவாங்களாம். படிப்படி எந்த படியா? படி நேரம் ஆயிடுச்சு. அதனால இதையெல்லாம் மக்களிடம் எடுத்து செல்லுங்கள். ஒரு மாற்றம் வேண்டும், ஆட்சி மாற்றம் வேண்டும். தமிழ்நாட்டில் ஊழல் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகின்ற நேரம் வந்துவிட்டது. கவுண்டவுன் ஹஸ் பிகன். திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம், நேரம். அதற்கு இங்கே காஞ்சிபுரம் மாநகராட்சியிலே நம்முடைய விழிப்புணர்வு பிரச்சாரம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அம்மா காஞ்சி காமாட்சி நமக்கு துணை இருப்பார்கள். அதற்கு இந்த கொடுங்கோல் ஆட்சி, கொடூரமான ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, சாராய ஆட்சி, கஞ்சா ஆட்சி, ஊழல் ஆட்சி, திமுக ஆட்சியை அகற்றுவோம். நம் உரிமைகளை மீட்டெடுப்போம். நன்றி.